ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க மந்த்லி ஷீட்லேருந்து ஒரு கிராஃப்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மந்த்லி ஷீட்டில் 20 சென்டிமீட்டர் நீளம் 10 சென்டிமீட்டர் அகலத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி பென்சில் வச்சு இதை ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நமக்கு நிறைய பீசஸ் தேவை. இதே மாதிரி மந்த்லி ஷீட்டில் கட் பண்ணி நிறைய இது செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஃபெவிகால் பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி அட்டையில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரியே நம்ம ஆல்ரெடி மந்த்லி ஷீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீழே ஒரு ரோ வந்து ஒட்டியாச்சு. இதே மாதிரி மேலே 2 ரோ வந்து நம்ம ஒட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம 3 ரோவும் ஒட்டி முடிச்சாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக சென்டரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதில் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து டபுள் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே அந்த அட்டையும் பேப்பரும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் செல்லோ டேப் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஃப்ளவர்ஸு இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் வச்சு நம்ம வீட்டில் ஒரு அழகு பொருளாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.